ஹாய். போன வாரம் கணேஷும் வசந்தும் மலைமாளிகைக்குள்ளே அந்த காஞ்சனாவை தேடிட்டு போனதா நம்ம பார்த்தோம். அங்கே போனப்போ அவங்கள 2 பேரையுமே ஒரு குரல் அங்கேருந்து வாங்கன்னு சொன்னதா கேட்டோம். ஓகேவா? அடுத்து என்ன நடக்குதுன்றத பார்ட் 4ல் பார்க்கலாம் வாங்க. அவங்க 2 பேருமே ஒரு பயத்தோடவே அந்த கதவை தட்டுறதுக்கு பக்கத்தில் போகும்போது வாங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. 2 பேரும் பயந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு நின்னாங்க. கணேஷ், வசந்த் வாங்க உங்களை எதிர்பார்த்தேன்னு சொன்னதும் 2 பேரும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்க? நேராக உள்ளே வாங்க, கதவு திறந்து தான் இருக்குன்னு அந்த குரல் சொல்லுது. நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே நான் இங்கே ஹாலில் தான் இருக்கேன், உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னதும் 2 பேரும் உள்ளே ஹால்குள்ளே நுழையிறாங்க. பார்த்தா அங்கே செல்வரங்கம் ஒரு அலமாரி பக்கத்தில் நின்றுட்டுருக்கிறது தெரியுது. ஒரு சந்தன கலர் ஜிப்பால் ரிம் இல்லாத கண்ணாடி, நெத்தியில் பெரிய பொட்டு வச்சுட்டு ஒரு மாந்திரிகர் போல் அங்கே அவர் நின்றுட்டுருக்கதா பார்க்குறாங்க. இங்கே தான் இருக்கீங்களா? அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்கவுமே நான் ஆராய்ச்சி செய்கிறவங்கள, அது என்ன ஆராய்ச்சின்னு தெரியுமா கணேஷ்னு அவர் கணேஷ்கிட்ட கேட்குறாரு. ஏதோ லாஞ்சிட்டிவிட்டி, உயிர் வாழ்கிறத நீடிக்கிறது தானே அப்படின்னு சொன்னபோது இல்லை, இது கூடு விட்டு கூடு பாயறதுக்கான ஒரு ஆராய்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு. கூடை விட்டு கூடு பாயிருதா? அதாவதுன்னு 2 பேரும் யோசிக்கும் போது உயிர் உடலை விட்டு வெளியே போயிட்டு இன்னொரு உடம்புக்குள்ளே புகுந்துடுது. இது சாத்தியம்னு நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்குறாரு. இல்லை, கட்டாயமாக இது சாத்தியமே இல்லைன்னு சொல்ல சாத்தியம்னு காமிச்சிட்டு நிரூபித்து காட்டினா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. அது எப்படிங்க, இது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்க சயின்ஸு, வேதியியல், இயற்பியல், உயிரியல் எல்லாமே பொய்யின்னு ஆயிருமே. நோனோ, நான் இதை நம்பலை அப்படின்னு கணேஷ் சொல்கிறாரு. பொய்ன்னு சொல்லலை, அதுக்கும் மேலே ஒரு இயல் இருக்குதுன்னு வசந்த் அவர் பக்கத்தில் போயிட்டு, செல்வரங்கம் சார், நீங்கள் எப்படி இதை நிரூபிக்க முடியும்? உங்கள் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு இப்போது என் மேலே வந்து ஒட்டிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, காலையில் நீங்கள் என் உடலை பார்த்தீங்களா, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டப்போ ஒரு மாதிரி பசலையாக பச்சையில் பூசின போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என் உடலை விட்டு நான் வெளியே போயிருந்தேன். அது எப்படி சார், ஒரு பலூன் விற்கிற மாதிரியா, பலூனில் இருந்து காற்று நிரப்பி அதை பறக்க விடுற மாதிரியான்னு கேட்கும்போது கணேஷ் குறுக்கிட்ட எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது காஞ்சனாவோட உடலுக்குள்ளே நான் போயிருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வெளியில் இவர் அதட்டலை கேட்டு ஓடி போன காஞ்சனா இங்கே எப்படி வந்தாங்க? காஞ்சனாவை வச்சு இவர் என்ன செஞ்சு காட்ட போகிறாரு? இதோட ஃபுல் வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.